ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் இசை விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு லைஃப் அப்டேட்டுன்னு சொல்லலாம். கட்டார் விட்டு போக போகிறேன், அதுக்கான ரீசனும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரு சில ரெசிபீஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் கட்டாரில் ஐக்கியா ஷாப்பிங் போயிருந்தோம், ஸோ அதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே அப்போ எடுத்த விலாக். ஸோ லஞ்சுக்கு என்வி தான் குக் பண்ணிட்டு இருக்கேன். சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். அப்படியே ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். அப்படியே உங்கள் கூட பேசிக்கிட்டே நம்ம குக் பண்ண போகிறோம். கட்டார் விட்டு போகிறதுக்கான ரீசன் வந்துட்டு, நான் ஹையா கார்டு மூலயமா தான் வந்திருந்தேன். நான் ரெசிடென்சியல் விசால போல. ஸோ இந்த கார்டில் மேபி ஒரு 8 மந்த் தான் வேலிடிட்டின்னு நினைக்கிறேன். நான் டோட்டலாக இருந்ததுன்னு பார்த்தா 6 மந்த் தான். மெயின் ரீசன் பார்த்துட்டோம் அப்படின்னா, பர்சனலாக சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, ஹஸ்பண்டுக்கும் சரி எனக்கும் சரி. அதனால தான் மெயினாக வந்துட்டு நான் கட்டார் விட்டு வந்ததே. ஸோ அதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பெர்மனண்ட்டாக போகலாம் அப்படின்றது. அதே போல் ஹஸ்பண்டோட ஜாபும் ஒரே கண்ட்ரியில் இருக்க மாதிரி இருக்காது. கண்ட்ரி சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அபுதாபி, ஈகிப்த் அப்படிலாம் இருந்தாங்க. இப்போ வந்துட்டு கட்டார். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரியா போறதும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ எல்லா கண்ட்ரியும் பார்த்த மாதிரியும் இருக்கும். மேபி 6 மந்த்துக்கு அப்புறம் கட்டார்லயே கூட நாங்க செட்டில் ஆகலாம். ஸோ அந்த 6 மந்த் கம்ப்ளீட் ஆனாதான் எங்களுக்கே தெரியும் எந்த கண்ட்ரி அப்படின்னு. நிறைய பேர் ரீசன் கேட்டிருந்தீங்க, எதனால கட்டார்ல இருந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போட்டிருந்த விளாக்ல. ஸோ அதுக்காக தான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நான் நினைச்சேன். நெக்ஸ்ட் எல்லாரும் காமனா ரிப்பீட்டடா கேட்கறது என்ன அப்படின்னா, எப்படி பேபியை வச்சுட்டு வெரைட்டியா குக் பண்றீங்க, எப்படி வேலையெல்லாம் பாக்குறீங்க அப்படின்றது. வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லைங்க, பிளானிங் தான். நெக்ஸ்ட் டே என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும், என்னெல்லாம் குக் பண்ணணும், ஏதாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன டைமுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல நைட்டு நோட்ஸ்ல நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். என்னோட பேபியுமே நான் கிச்சன் போகும்போது பயங்கரமா அழுவா. ஏன்னா என்னோட அட்டென்ஷன் ஃபுல்லா அவகிட்ட தான் இருக்கணும்னு நினைப்பா. நான் இன்ட்ரெஸ்டா ஏதாவது குக் பண்ணேன்னா அப்பதான் ரொம்ப வந்து கிராங்கியா இருப்பா. ஸோ அந்த மாதிரி சமயத்துல நான் பண்ற விஷயம் வந்து டிவி ஆன் பண்ணிட்டு அவளுக்கு பிடிச்ச சாங் போட்டுட்டு ஏதாவது அவ கூட டான்ஸ் பண்றது, அப்படி இல்லைன்னா கொஞ்ச நேரம் அவ கூட வந்து உட்காந்து விளையாட வச்சுட்டு அவ மைண்ட் டைவர்ட் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஒர்க்கே வந்து பண்ணுவேன். நெக்ஸ்ட் நாங்க ஃபாலோ பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே ஹஸ்பண்டும் நானும் கம்பைன் பண்ணி ஈவினிங்ல செஞ்சு வச்சிருவோம். ஒரு சிலது ஸ்பெஷலா குக் பண்றது மட்டும் ஈவினிங் பிளான் பண்ணி வச்சுப்பேன். அந்த மாதிரி பண்ணும் பொழுது ஹஸ்பண்ட் வந்து பேபியை டேக் கேர் பண்ணிப்பாங்க. எனக்கு வந்து குக்கிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், குவிக்காவும் முடிச்சிருவேன். டே டைம்ல ஃபுல்லா பேபியை பாத்துக்கிறது, குக் பண்றது, வீடியோ எடுக்கிறது, இதுக்கே டைம் சரியா இருக்கும். நைட் டைம்ல தான் பேபியை தூங்க வச்சுட்டு 11 o'clock மேல வீடியோக்கு எடிட் பண்றது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுலாம் பண்ணுவேன். அது அப் டு 3 o'clock வரைக்கும் கூட ஆகிடும். அந்த சமயத்துல மார்னிங் லேட்டா எழுந்திரிச்சுப்பேன். இது வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தான். பட் பேபிக்கு வந்து விவரம் தெரியற வரைக்கும் தான் இந்த டைம் ப்ராப்ளம் வரும். ஒன்ஸ் அவளுக்கு விவரம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஒர்க் நம்ம பார்ப்போம், அவ கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிருவா. இப்ப வந்து குக்கிங்குள்ள போலாம். ஜவ்வரிசி பாயசம் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நெய் போட்டுட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்ததுக்கு அப்புறமா ஜவ்வரிசி ஊற வச்சிருந்தேன், அதையும் வந்து அது கூட நெய்ல வறுத்துட்டு 1/2 லிட்டர் பால் சேர்த்துட்டு அது கூடவே ஜவ்வரிசி வெந்ததுக்கு அப்புறமா சுகருக்கு பதிலா இந்த தடவை கண்டென்ஸ்டு மில்க் தான் ஆட் பண்றேன். இது போல கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்றதுனால பாயசம் ரிச் அண்ட் கிரீமியா இருக்கும். இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலா நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு நம்ம வறுத்த நட்ஸையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் தயிர் தான் தாளிச்சு சேர்க்கிறேன். தயிரை தாளிக்கும் பொழுது எண்ணெய் போட்டுட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாவை கீரி சேர்த்துட்டு இது போல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஃபைனலா மல்லி இலை சேர்த்துட்டோம்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கடுகு நான் ஏகபோகமா சேர்த்துட்டேன் கேர்டுல. ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. குக்கர்ல இருந்து சேஞ்ச் பண்ணி வேற பாத்திரத்துல வச்சுட்டேன். அப்பதான் ரைஸ் நல்லா உதிரியா இருக்கும். எப்பவுமே ஃப்ரைடே வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் சமைக்கிறது. பிகாஸ் ஹஸ்பண்டுக்கு அன்னைக்கு லீவுனால. ஸோ இந்த ஃப்ரைடே வேற ஊருக்கு போகிறனால பாயாசம்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ ரைஸ், சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். அது கூட ப்ரான் தொக்கு வந்து பண்ணியிருந்தேன். எங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரட் ப்ரான் தொக்கு. அதுக்கப்புறமா எக் பாயில் பண்ணியிருந்தேன். கேர்டு தாளிச்சது, அப்புறமா ஜவ்வரிசி பாயாசம். ஸோ இதுதான் லஞ்சுக்கு. லஞ்ச்லாம் ஒரு 1 o'clock சாப்பிட்டோம். ஸ்ப்ரிங் ரோல் வாங்கியிருந்தேன் ஏதாவது ஸ்நாக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு ஸ்வீட் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு 2 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். அதே கப்ல 1 கப் அவல் எடுத்திருக்கேன். 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். நீங்க நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். அது கூட 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 10 பாதாம், 5 முந்திரி எடுத்திருக்கேன். அதை கோர்ஸா அரைச்சு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்ப ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்துக்கலாம். இதை வச்சு நிறைய ஸ்நாக் பண்ணலாம். ஒரு ஷீட் எடுத்து விரிச்சதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃபிங்ஸை சேர்த்துக்கலாம். அதை இது போல் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு 2 சைடு கார்னர்லையும் இது மேலே ஃப்ளிப் ஆகுற மாதிரி வச்சுட்டு அந்த எட்ஜஸில் பிரியாமல் இருக்கிறதுக்கு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் மாதிரி ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா உதிராமல் அப்படியே ஒட்டிக்கும். இப்போ பாருங்க, இது போல் ரெடி பண்ணதுக்கப்புறமா எல்லா ஷீட்லேயும் ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். இந்த ஷீட்டில் நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் வச்சு பண்ணலாம், ஸ்வீட்டும் பண்ணலாம், சிக்கன் போட்டு பண்ணலாம். ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு இது போல் ஷீட் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் பெரிய ஷீட்டாக வாங்கினனால இத்தனை சுத்து இருக்குது. இதுலேயே சின்ன ஷீட் ரவுண்ட்லாம் கிடைக்கும். அதெல்லாம் வேலை இன்னும் சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்படியே உளுந்த வடை பண்ணலான்னு சொல்லிட்டு அரைச்சி வச்சுருந்தேன் மிக்சியில். ஸோ அதில் உளுந்த வடையும் ஃப்ரை பண்ணிட்டேன். அது கூட நம்ம கடையிலெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். நிறையா தேங்காய்லாம் போட்டு தாளிக்காமல் இருந்தால் தான் அந்த ரா ஸ்மெல்லோட இந்த உளுந்த வடை வச்சு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அவ்வளவுதான், நம்ம பண்ண ஸ்வீட் ரோல், அது கூட உளுந்த வடை, சட்னி. ஹஸ்பண்ட் டீ போட்டு வந்துட்டாங்க. சூப்பரா ஈவினிங் ஸ்நாக் சாப்பிட்டு முடிச்சோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐக்கியா போயிருந்தோம். நிறைய பேர் ரொம்ப ஹைப் கொடுப்பாங்க, அதுல இருந்தே போகணும்னு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. ஃபர்ஸ்ட் கிட் செக்ஷன் போயிட்டு அங்க இருந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு சில திங்ஸ் எல்லாமும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கிச்சன் செட்டப் இங்க பண்ணிருப்பாங்க, மாடுலர் கிச்சன். ஐக்கிய பொறுத்த மட்டும் நம்ம புதுசா இப்ப வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். கிச்சன் நம்ம இப்படிலாம் ஆர்கனைஸ்டா வச்சுக்கலாம், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீம்லயும் வச்சிருப்பாங்க. ஸோ பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும். நான் ஹோம் சென்டர்ல பார்த்திருக்கேன், மாடுலர் கிச்சன்லாம் செட் பண்ணிருப்பாங்க. பட் இங்க நிறைய மாடுலர் கிச்சன் செட்டப் பண்ணிருந்தாங்க. டைனிங் டேபிள்ல இவ்ளோ வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைமா இங்க தான் பாக்குறேன். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்தது, அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மாடல்ஸ் இருந்தது. கபோர்ட்ஸ், டிராயர்ஸ்ல இங்க நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். இதே மாடல்ஸ் சேம் நம்மளுக்கு ஆன்லைன்லயும் கிடைக்கும். ஐக்கியா ஷாப்பிங் போறோம் அப்படின்னாலே எல்லாருமே மார்னிங்கே கிளம்பிடுவாங்க. பிகாஸ் அங்க பார்க்க வேண்டிய திங்ஸும் வாங்க வேண்டியதும் அவ்வளோ இருக்கும். ஒன் டேவே டைம் பத்தாது. பட் நாங்க கிளம்புனதே நைட்டு ஒரு 7 o'clock போலதான் கிளம்பணும். ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல கூட நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருந்தது. அங்கேயே மிரர் கிட்டேயே லைட்ஸ் எல்லாம் வச்சு பிக்ஸ் பண்ணிருந்தாங்க. எனக்கு இங்க ரொம்ப பிடிச்சதுலயே இந்த லிவிங் ரூம் செட்டப் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ ட்ரெண்டியா இருந்துச்சு. கர்டன்ஸ்லாம் அப்படியே பிரவுன் கலர்ல இருக்கும். அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி அப்படியே சட்டிலா சோஃபா சாண்டில் கலர், ஃப்ளோர் மேட் டார்க் கலர். பாக்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு, லுக் கிளாசிக்கா. ஆர்டிபிஷியல் பிளான்ட், அதே போல இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாமே இங்க ஐக்கியாலேயே கிடைக்கும். அதுலயும் நிறைய பிளான்ட்ஸ் வச்சிருந்தாங்க. டீ லைட் கேண்டில் ஒரு ரூம் ஃபுல்லா வச்சிருந்திருப்பாங்க போல, அவ்வளோ டீ லைட் கேண்டில்ஸ் இருந்தது. அதே போல நல்ல டீல்லையும் இருந்துச்சு. மற்ற மால்ல கம்பேர் பண்ணும்போது டீ லைட் கேண்டில்லாம் இங்க கம்மியா தான் இருந்துச்சு. கப் அண்ட் சாசர் இங்க 2 ரியாலுக்கு இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி அமேசிங்கா இருந்துச்சு. 2 ரியாலுக்கே இந்த போல், இந்த பிளேட்லாம் கிடைச்சது. எனக்கு வீட்டை எப்பவுமே ஆர்கனைஸ்டா வச்சிருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதே போல ஏதாவது திங்ஸ்லாம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணுவேன். மெயின் ரீசன் நான் கட்டார்ல இருந்து போக போறனால தான் வீட்டுல இன்டோர் பிளான்ட்டா இருக்கட்டும், நிறைய இந்த மாதிரி டெக்கார் திங்ஸா இருக்கட்டும் அதெல்லாம் வாங்கவே இல்லை. பிகாஸ் இதெல்லாம் கேரி பண்ணி கொண்டு போறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றனால. பட் இங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா இருந்துச்சு. மெஷரிங் கப்லாம் கூட டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருந்துச்சு. பேக்கிங் ரிலேட்டடா நிறைய திங்ஸ் இருந்தது. அதெல்லாமும் ஒரு நல்ல டீல்ல தான் இருந்துச்சு. இது பாருங்க, நம்ம குக் பண்ணும்போது கரண்டிலாம் வைக்கிறதுக்காக வச்சிருக்க ஸ்டாண்ட். இது ரொம்ப கியூட்டா டிஃப்ரெண்டா இருந்தது. இது பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். அப்புறம் வீட்டுக்கு பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் இது பில் போடவே இல்லை போல, எடுத்து வைக்கும் போது மிஸ் பண்ணிட்டாங்க. அதே போல ஆயில் டிஸ்பென்சர்ல எல்லாம் நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. இது எல்லாமே கிளாஸ் டைப்ல இருந்துச்சு. கண்டிப்பா கொண்டு போக முடியாது அப்படின்றனால வாங்கல. ஜஸ்ட் என்னெல்லாம் கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தேன். சாப்பிங் போர்டுலாம் டிஃப்ரெண்ட் ஷேப்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இந்த ஓவல் ஷேப்ல இருக்க சாப்பிங் போர்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ரீசெண்டா தான் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சாப்பிங் போர்டு புதுசு அதுவே. ஸோ அதனால நான் வாங்கல.
இந்த சாப்பிங் போர்டில் நான் மோர் அமௌண்ட்டுக்கு 1000 rupees கிட்ட வருது. பட் நம்ம குவாலிட்டியும் பார்க்கணும், அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வேர்த்துன்னு தான் வந்து சொல்லணும். இதெல்லாம் நம்ம எத்தனை இயர்ஸ் யூஸ் பண்ணாலுமே கூட அப்படியே தான் இருக்கும், அந்த அளவுக்கு பியூர் வுட்டாக இருந்துச்சு. இது பாருங்க, நம்ம ஊரில் மணக்கட்டை இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி இருந்தது. கட் பண்ணி அப்படியே பாக்ஸில் தள்ளி விட்டுக்கலாமா. இது பாருங்களேன், இது ஆயில் வச்சுப்பாங்களா இல்லை வாட்டர் வச்சுப்பாங்களான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருந்துச்சு கியூட்டா. இந்த செக்ஷன் ஃபுல்லாவே கிளாஸ் ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. கிளாஸ்லயே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. காஃபி மக், அதுக்கப்புறம் சர்விங் பிளேட், ட்ரே, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுலயும் நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் அண்ட் மாடல்ஸ் இருந்துச்சு. டீ கப்ல பார்த்துட்டோம்னா கிளாஸ் டைப்ல இருந்துச்சு. அதே போல செராமிக்ல நிறைய கலர்ஸ் இருந்துச்சு, சில்வர்லயும் இருந்துச்சு. இங்க பார்த்தோம்னா பிளாங்கெட்ஸ், கர்டன்ஸ், பில்லோஸ் அதெல்லாம் இருந்துச்சு. இதுல வந்து எல்லா விதமான கலர்ஸ்லயும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இங்க வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுலயே என்னை விட என்னோட ஹஸ்பண்ட்க்கு லைட்ஸ் தான். லைட்ஸ்ல அவ்வளோ மாடல்ஸ் இருந்துச்சு. பால்கனில போடுறதா இருக்கட்டும், வீட்டில் போடுறதா இருக்கட்டும், ஷோக் வைக்கிறதா இருக்கட்டும், லைட்ஸ்ல அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நாங்களுமே எங்க வீட்டுக்கு வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் இங்க இருந்து தான். ஏன்னா டிஃப்ரெண்டா அவ்வளோ சூப்பரா இருந்தது, பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம சேனல்ல எங்க விழுப்புரம் ஹோம் டூர் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த லைட்ஸ்லாம் பார்த்தோன்னே நாங்களே வந்து டிசைட் பண்ணிட்டு இருந்தோம், இந்த லைட் இங்க வைக்கலாம், இங்க வந்து பால்கனில வைக்கலாம், இது லிவிங் ரூம்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நாங்க இன்டீரியர் எதுவும் பெருசா பண்ணல, இனிமே தான் பண்ணணும். ஸோ அதனால இதெல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு அவ்வளோ ஐடியாஸ் கிடைச்சது. இது போல லைட்ஸ்லாம் வந்து கிட்ஸ் ரூம்ல வைக்கலாம், அப்படியே வால்ல வச்சோன்னா கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதுலயே நிறைய டாய்ஸ்ல இருந்துச்சு லைட்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து ஹோம் டெக்கார் பர்பஸ்க்கு வைக்கலாம், அது இல்லாம இருக்காது கிஃப்டிங் பர்பஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருந்துச்சு. இப்ப இருக்க செக்ஷன் வந்து ஃப்ளவர் வேஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. நிறைய மாடல்ஸ் இருந்தது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் 95 ரியல் ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. அவ்வளோதான், ஷாப்பிங்லாம் ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. வீட்லயே லஞ்ச் அண்ட் ஸ்நாக்லாம் ஹெவியாக சாப்பிட்டனால ஏதாச்சும் ஜஸ்ட் காஃபி மட்டும் குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுட் கோர்ட் போயிருந்தோம். இங்கே வந்து நம்ம காயின் மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து காஃபி வரும். அதுலேயே கேப்பச்சினோ, எக்ஸ்பிரஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். பார்க்கறதுக்கு தான் காஃபி இவ்வளோ சீனாக இருக்கு. பட் என்ன ஃப்ளேவரில் வாங்கினாலும் அது எல்லாம் ஒரே டேஸ்ட்ல தான் இருந்துச்சு. பேபிக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு சிக்கன் நகட்ஸ் எங்களுக்கு வாங்கிட்டு சாப்பிட்டு பில் போட வந்தோம். இங்கே ஐக்கியால நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரிலாம் இருக்காது. அப்படியே சுற்றி 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 ரூம்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். அதுவே நம்மளுக்கு செம்மையா ஹெட்டேக் அண்ட் தலை சுத்தும். அதே போல பில்லிங்லயும் ரொம்ப க்ரௌடா இருக்கும். இதுதான் எனக்கு ரொம்ப பெரிய டிராபேக்கா இருந்துச்சு இங்க. சோ என்னெல்லாம் திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷாப்பிங் விளாக்னு ஒன்னு தனியா போடுறேன், அதுல வந்து உங்க கூட வந்துட்டு ஷேர் பண்றேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.